வணக்கம், நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். இந்த வீடியோ ரொம்ப சென்சிட்டிவான வீடியோ. பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஸ்கிப். ஏன் அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் கீழே வந்து ரோப் வச்சுட்டு ஒரு ராட்ல டாக் வந்து கூட்டிகிட்டு வாக்கிங் வருவான். அப்போது ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். ஃபேமிலியாக நின்று வந்து குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. வேகமாக போய் அந்த குழந்தைய வந்து கவ்வி அதே இடத்துல அந்த குழந்தைய கொன்றும் அந்த நாய். பார்க்கும் போது அப்படியே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோமே அந்தளவுக்கு நமக்கு தோணும். பட் ஆனால் இது சீரியஸ்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா இப்போலாம் வந்து மனித உயிரை விட அனிமல்ஸ்க்கு அதுவும் நாய் மேலே வந்து அவ்வளோ பாசம், நாய் பூனை மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இருங்க, நல்லாவே வச்சுக்கோங்க, இருங்க, நானும் டாக் லவர் தான். பட் ஆனால் அதுக்காக வந்து உங்களால் ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ண முடியல, ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அதுவும் எக்ஸப்ஷனல் கேசஸ் இந்த மாதிரி ராட்வீலர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரஸான ஸ்பீசிஸ். நிறைய கண்ட்ரியில் பேன் பண்ணப்பட்ட ஒரு நாய். அதெல்லாம் வந்து வளர்க்குறீங்கன்னா அவ்வளோ ப்ரிகாஷனாக அவ்வளோ ட்ரெயின்டாக வளர்க்கணும், இல்லைனா வளர்க்கவே கூடாது. அந்த பையன் ரோப்பில் வச்சுருக்கோன்னு பார்த்தா ஓனர் மாதிரியும் தெரியல. ஏதோ வந்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட்லாம் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, வேலை ஆள் மாதிரி இருக்காங்கண்ணா. உங்களால் அப்போ எதுக்கு நீங்கள் நாய் வளர்க்குறீங்க? எதுக்கு நீங்கள் வளர்க்கணும்? 4 மாதம் குழந்தை, அந்த குழந்தை கதறல் சவுண்டு கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நீங்கள் வளர்க்கணும் அப்போ அந்த நாயெல்லாம்? உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் வளர்க்கணும்? 4 மாதம் குழந்தைக்கு இப்போ பிறந்ததா, இல்லை வந்து ஒரு 10 வருஷம் தவம் இருந்து பிறந்து வச்சுருந்தாங்களா? யாருக்கு தெரியும்? அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய லாஸ். அந்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அவ்வளோக்கு நமக்கே வந்து ஒரு மாதிரி பதறுது, என்னடா இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதிலலாம் வந்து நிறைய டாக் லவர்ஸ்லாம் வந்துட்டு அந்த உள்ளக்க இருக்கிற அதில் கமெண்ட்லலாம் பண்ணுறாங்க வீடியோஸ். உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி நடந்தால் விடுவீங்களாடா? ஏன்டா கொஞ்சமாக திருந்தணும், கொஞ்சமாக திங்க் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இப்படி வந்து நடந்து அந்த குழந்தை இறந்துருந்தால் நீங்கள் விட்டுருந்துருப்பீங்களா? கொஞ்சமாக காமனாக யோசிங்க. எந்த இடத்துல வந்து டாக் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல தான் பேசுவோம். எல்லா இடத்துலையும் வந்து தூக்கிட்டு வந்திருக்கக்கூடாது. இதோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் இங்கே ஷேர் பண்ணிட்டு போங்க.